ஆழ்கடலில் மீன்பிடிப்பதற்கு அனுமதி வழங்க கோரி தூத்துக்குடி துறைமுக சாலையில் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், தற்போது சாலை மறியல் எந்த அளவிற்கு இருக்கு? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து செல்லக்கூடிய 250க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகிறது. இவர்கள் தங்கு கடலுக்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த மாதமும் இப்ப வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். நாட்டுப்படகுகள் மற்றும் சர்வைகுளம் மீனவர்கள் தங்கு கடலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்களுக்கும் தங்கு கடலுக்கு அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் கடந்த மாதம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து வேலைக்கு சென்று கொண்டிருந்த மீனவர்கள் கடந்த 10ஆம் தேதி முதல் தொடர்ந்து 6 நாட்களாக படகுகள் மூலம் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோணத்தில் 6 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இன்று 6வது நாள் விசைப்படகு துறைமுகத்தின் முன்பு குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேச்சுவார்த்தைக்கு எந்த அதிகாரிகளும் வராத நிலையில் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். சிறிது நேர சாலை மறியல் போராட்டத்திற்கு பிறகு அங்கிருந்து பேரணியாக சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேரணியாக மாதா கோவில் வழியாக கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோட்டாட்சியர் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் மீனவர்களுடன் ஈடுபட்டு வந்தார்கள். பேச்சுவார்த்தையை அடுத்து தற்போது கூட்டம் சற்று கலைந்திருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு உடன்பாடு எட்டப்பட்டால் நாளை திங்கள் முதல் கடலுக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடன்பாடு எட்டப்படாத நிலையில் மீண்டும் போராட்டம் தொடரும் என்றே மீனவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். அனைத்து மீனவர்களுக்கும் தங்கு கடலுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் விசைப்படகு துறைமுகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு மட்டும் தங்கு கடலுக்கு அனுமதிக்காதது தங்களை வருத்தத்தில் ஆழ்த்தியுள்ளதாகவும் சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மீனவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.